படத்தின் இயக்குனர் அருமை அண்ணன் அலெக்ஸ் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு நான் மீடியாக்காரங்களுக்கும் பத்திரிகை நிறுவனர்களுக்கும் மக்களான ஆடியன்ஸ் அவர்களுக்கும் மகத்தான என் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் பேசினபடி தான் தொடாதேன்னா என்னத்தை வச்சு பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் மதுவை தொடாதேன்றது அதுக்கப்புறம் தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. நான் ஏன் இந்த மதுவை தொடாதே அப்படின்னு நான் இதை கையில் எடுத்தேன்னா, சார் சொன்ன மணிக்கே என் தம்பி சொன்ன மணிக்கே தான் ரோட்டில் குடிச்சிட்டு துணிமணி கூட இல்லாமல் ரோட்டில் கிடந்தெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஆனால் அசிங்கம் அவனுக்கு தெரியாது, ஏன்னா அவனுக்கு அந்த நிதானமே இல்லை. ஆனால் அவன் குடும்பம் எவ்வளோ கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு சின்ன பின்னப்பட்டு சித்திரவதைப்பட்டு, ஆனால் அதெல்லாம் அவனுக்கு பெருசாக தெரியாது. மறுநாளுக்கு குடிப்பான், மறுபடியும் அதே தான் கிடப்பான். அப்படி ஒரு வீட்டில் போய் புருஷன் பொண்டாட்டி கஷ்டத்தில் இருப்பாங்க, அவள் சோத்துக்கே காசு இல்லாமல் இருப்பாள். ஆனால் அவட்ட போய் குடிக்கிற காசு கேட்பேன், ஐயா பால் வாங்க கூட காசு இல்லையானே, அப்படி என்னடி உனக்கு எனக்கு கொடுக்காமன்ட்டு சட்டியை தூக்கி ஏதாச்சும் அடிப்பேன், அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிரும். ஆனால் காலையில் எதிர்த்து பார்த்தா, தங்கமே வைரமே நானா உன்னை அடித்தேன், போதையில் தெரியாமல் அடிச்சிட்டேம்மா. அவன் சொல்கிற வார்த்தை போதையில் நிதானம் இல்லாமல் நான் சாப்பிட்டேம்மா அப்படின்றது தான். அப்போ நான் அங்கே ஒரு விஷயம் நினச்சேன், அரசாங்கமும் மதுவை ஒழிக்கணும்னு எவ்வளோ பாடுபட்டுச்சு. ஆனால் நம்மளால் மதுவை இப்போ மட்டும் இல்லை எந்த ஜமத்திலையும் ஒழிக்க முடியாது, ஆனால் குறைக்க முடியும். ஏன்னா திருடனா பார்த்து திருந்தா விட்டால் திருட்ட ஒழிக்க முடியாதுன்ற மணிக்க அவனை நம்ம திருடாமல் தடுக்க முடியாது, ஆனால் குறைக்க முடியும் திருடனை.